வணக்கம். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஏகாதசி. காலையில் நல்ல நேரம் உண்டு, 7:30 to 9. இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் அல்லது குறைஞ்சபட்சம் ராத்திரி வரைக்கும் ஆகுது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது நல்லது. ஏகாதசி அன்னைக்கு திருப்பாவை படிப்பது ரொம்ப நல்லது. வியாழன் வெள்ளி 2 நாளுமே சேர்த்து சொல்லியிருக்கிறோம். ராசி பலன்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிகத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது. சுக்கிர பகவான் சூரியனோடவும் ராகுவோடவும் செவ்வாயோடவும் புதனோடவும் சனியோடவும் சேர்ந்திருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இந்த கிரகங்களுக்கெல்லாம் இருப்பதால் கும்பத்திலே 6 கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் பாதிப்பு ஒன்றுமில்லை என்பதுதான் உண்மை. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பது நல்லதுங்கிறத திரும்பவும் சொல்கிறோம். யாராவது ஒருத்தராவது வீட்டில் விரதம் இருப்பது நல்லது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை, குருவும் உதவியாக இல்லை. அதனால் வழிபாடு முக்கியம். கர்வம், திமிர் பேச்சு, ஆணவம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 3 வடக்கு மஞ்சள் வியாழன். 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷகனே போற்றி, வினதா தேவியே போற்றி, விப்ரசித்தியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் மனசில். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்திருங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் 2 நாளும் காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. ஆம், 2 நாளும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். 2 நாள். ரிஷபராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வீண் செலவு அதிகம். பண விஷயத்தில் கவனம். பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு மஞ்சள். வெள்ளிக்கிழமை சூப்பர். வெள்ளிக்கிழமைக்கும் உங்கள் ராசிக்கும் தலைவர் சுக்கிரன், அவரும் சந்திரனும் சேர்ந்து ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்கிறாங்க. நல்ல முன்னேற்றம், உயர்வு வரும், நல்லது நடக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு நீளம் வெள்ளை. வியாழக்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் ஆங்கீரசரே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. இந்த வியாழக்கிழமையில் விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. விநாயகருக்கு தீபம் போட்டே தீரணும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரம் அப்பப்போ சொல்லிட்டு இருங்க. திருப்பாவை ஆண்டாள் அருளியது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதை பண்ணுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர். பிரமாதம், வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும், உயர்வு வரும் நிச்சயம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். 2 1 கிழக்கு வடக்கு வெள்ளை பச்சை வெள்ளி. 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர் விகடன் பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ஆமாம், நல்லது. உங்க மேலையும் சரி, உங்களுக்கும் சரி. செஞ்சிரு. கடகராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை சூப்பராக இருக்குது. நல்ல முன்னேற்றம், உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள். வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 வெள்ளை கிழக்கு. வியாழக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடட்டும். ஜெயமோகன் வெண்முரசு புத்தகம் இருக்கு, செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை 1/4 மணி நேரம் கோயில இருந்து படிங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதை செய்யுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெள்ளிக்கிழமை கட்டாயம் விநாயகருக்கும் சூரியனுக்கும் தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது தீபம் ஏற்றணும். ஓம்
சுக்கரனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கினே இருக்கணும். ஆமாம், ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோக்க மாட்டீங்க, உறுதி. வெள்ளிக்கிழமைக்கு சிம்ம ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அலட்டல், கர்வம், திமிர் பேச்சு இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், கேட்குறவங்களுக்கு தான் தப்பாக தெரியும். அதனால் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வியாழன், 2 வடக்கு பச்சை வெள்ளி. 2 நாளும் கவனம், பொறுமை, நிதானம். ஆமாம், 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தஷகனே போற்றி, வினதா தேவியே போற்றி, விப்ரசித்தியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் மனசில். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்திருங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் 2 நாளும் காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம், 2 நாளும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். 2 நாள். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, அழகான பேச்சு, பொறுமை, சகிப்புத்தன்மை, இதனாலெல்லாம் ஜெயிக்கிறீர்கள். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். 2 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர் விகடன் பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ஆமாம், நல்லது. உங்கள் மேலேயும் சரி, உங்களுக்கும் சரி. ஆமாம், செஞ்சிரு. துலாராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளுமே வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கலகுறீங்க. நல்ல நாளாக இருக்குது, நிம்மதி. அனுகூலமான எண் 4 5 தெற்கு மேற்கு வியாழன் கிழமை. நிறம் மஞ்சள் வெள்ளை. வெள்ளிக்கிழமைக்கு அனுகூலமான எண் 3 6 கிழக்கு மேற்கு பச்சை நீலம். 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர் விகடன் பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ஆமாம், நல்லது. உங்கள் மேலேயும் சரி, உங்களுக்கும் சரி. ஆமாம், செஞ்சிரு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சந்திராஷ்டமம். அனுஷம் கேட்டை விசாகம் 4 3 நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி 2 நாளுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாகிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, கவனம். முக்கிய முடிவு கூடாது. மனசு புத்தி நல்லதை கெட்டதா சொல்லும், கெட்டதை நல்லதா சொல்லும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஆமாம், 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும். சார், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் அப்படி கிடையாதா? கிடையாது. ஆமாம், இந்த 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளும் கவனம், பொறுமை. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தஷகனே போற்றி, வினதா தேவியே போற்றி, விப்ரசித்தியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் மனசில். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்திருங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் 2 நாளும் காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம், 2 நாளும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். 2 நாள். தனுசு ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வீண் கோபம் இல்லை, பெருந்தன்மை இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, கலகுறீங்க. சந்தோஷம், நல்ல நாள். அப்புறம் என்ன? பிரமாதம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். 2 1 கிழக்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. உங்கள் மேலே ஏகப்பட்ட பேர் எரிச்சலாக இருக்காங்க, வயிறு எரியிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதை மாற்றணும், அந்த எஃபெக்டை குறைக்கணும். எப்படி? காலையில் ராத்திரி விநாயகருக்கு ஏதோ ஒரு நேரத்தில் தீபம் போட்டுடணும்.
ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்துக்கு நினச்சி பசியாத்துங்க. ஆமாம், அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 பாட்டாவது படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, வியாழக்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி. உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், வீம்பு, பிடிவாதம் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. ஆமாம், காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம்தான் பெருசு. ஆனால் வீரியம் பெருசுன்னு வீணா வீம்பு பிடிச்சி மாட்டிக்க போகிறீங்க. பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, கிழக்கு, வெள்ளை. வியாழக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடட்டும். ஜெயமோகன் வெண்முரசு புத்தகம் இருக்கு, செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை 1/4 மணி நேரம் கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதை செய்யுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெள்ளிக்கிழமை கட்டாயம் விநாயகருக்கும் சூரியனுக்கும் தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது தீபம் ஏற்றணும். ஓம் சுக்கரனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கினே இருக்கணும். ஆமாம், ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோக்க மாட்டீங்க, உறுதி. வெள்ளிக்கிழமைக்கு கும்பராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வியாழன். 2, 1, கிழக்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள், வெள்ளி. உங்கள் மேலே ஏகப்பட்ட பேர் எரிச்சலாக இருக்காங்க, வயிறு எரியிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதை மாற்றணும். அந்த எஃபெக்டை குறைக்கணும். எப்படி? காலையில் ராத்திரி விநாயகருக்கு ஏதோ ஒரு நேரத்தில் தீபம் போட்டுடணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்துக்கு நினச்சி பசியாத்துங்க. ஆமாம், அபிராமி அந்தாதி படித்து பாருங்க. கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 பாட்டாவது படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, நிம்மதி. 2 நாளும் கலக்கல். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள், வியாழன். 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. 2 நாளும் உங்களுக்கு சூப்பரோ சூப்பர். உங்கள் மேலே ஏகப்பட்ட பேர் எரிச்சலாக இருக்காங்க, வயிறு எரியிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதை மாற்றணும். அந்த எஃபெக்டை குறைக்கணும். எப்படி? காலையில் ராத்திரி விநாயகருக்கு ஏதோ ஒரு நேரத்தில் தீபம் போட்டுடணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்துக்கு நினச்சி பசியாத்துங்க. ஆமாம், அபிராமி அந்தாதி படித்து பாருங்க. கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 பாட்டாவது படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. குரு பகவான் இப்பொழுது மிதுனத்தில் இருக்கிறார். அதனால் 5 ராசிகளுக்கு நன்மை. ரிஷபம், கும்பம், தனுசு, சிம்மம், துலாம். இந்த ராசிகளுக்கெல்லாம் குரு பகவானால நன்மை உண்டு. மற்ற ராசிகளுக்கு நன்மை இல்லை. அதுக்கான பரிகாரத்தை தான் இப்போ சொல்லியிருக்கிறோம். சார், 6 கிரகம் சேர்ந்துருக்கு கும்பத்தில். குரு பகவானுடைய பார்வை எல்லா கிரகத்துக்கு இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் பெருசாக இருக்காது, உறுதி. குரு பகவானுடைய பார்வை எல்லாவற்றையும் நீக்கிடும், எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 6 கிரகங்கள் சேர்ந்திருப்பதனால சிரமம் இல்லை. சூரியன், ராகு, புதன், செவ்வாய், சுக்கிரன் இவர்களெல்லாம் சேர்ந்திருப்பதனால சிரமம் செவ்வாய் அவரும். ஆம், சிரமம் ஒன்றும் குறையொன்றும் இல்லை. அவ்வளவுதான். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.